excellent to the core. Our legend is always the legend. The director Shankar வந்து சொல்லவே முடியாது, no more words. எல்லாமே அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், படம் எக்ஸலண்ட். எல்லாருமே மஸ்ட் வாட்ச் இன் த தியேட்டர். கண்டிப்பா ஷூர். அப்பதான் நம்ம நாட்டுல எப்படி இருக்கு எல்லாம் தெரியணும்ல உங்களுக்கு. பேசினா மட்டும் போறதில்ல. ஷூர். சூப்பரா இருக்குண்ணா, நல்லா பண்ணிருக்காரு. விவேக் சார் பாட்டு நல்லா இருக்கு. ஆனா அந்த கிராபிக்ஸ்ல அந்த எக்ஸ்பர்ட்ல இருந்த மாதிரி இருக்கு. எஸ் சூர்யா சும்மா சின்ன இது கேரக்டர் ஆமா சூப்பரா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் மூணாவது பாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். படம் பார்க்கல, நல்லா இருக்குது. நல்லா நடிச்சுக்கிறாரு. மியூசிக் நல்லா இருக்குது. அனிருத் மியூசிக் நல்லா இருக்குது. விவேக் சார் நல்லா இருக்குது. விவேக் சார் நல்லா நடிச்சுக்கிறாரு. நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குது. சொல்லிக்கிறாங்க பார்ட் 3 வெயிட் பண்றோம். ஆமா நல்லா இருக்குது. கெட்டப்லாம் நல்லா இருக்குது. பார்ட் 3ல வந்து வேற மாதிரி காட்டுறாங்க. கெட்டப் கடைசியில வேற மாதிரி காட்டுறாங்க. காஜல் அகர்வால்லாம் காட்டுறாங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கு. அருமையா பண்ணிருக்காங்க. தாத்தா எங்களை செஞ்சிருக்காங்க. செம்மையா இருக்குண்ணா படம். இண்டஸ்ட்ரி ஹிட்னா. எஸ் சூர்யாவோட சீன்ஸ் கம்மி தானா. ஒரு 5 நிமிஷம் இருப்பாங்க. அதான் எப்படி விவேக் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்கன்னா போலீஸ் சிபிஐ ஆபீசர் செம்மையா இருந்துச்சுன்னா விவேக் சாரோட ஆக்டிங் நல்லா பண்ணாங்கன்னா எப்படி சொல்றது, சிபிஐ ஆபீசர் நல்லா பண்ணாங்க. கமல் சாரோட ஆக்டிங் செம்மையா இருக்குன்னா. கமல் சாரோட ஆக்டிங் எப்படி சொல்றது, ஏஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆக்டிங்கோட ஸ்கில்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆக்டிங்னா யாரு, கமல்ஹாசன் விச் வெர்சடைல் ஆக்டரே இல்லை நம்ம இந்தியால. எப்படி சொல்றது, அனிருத்தோட மியூசிக், the music got synchronized very well during the chase scene in the second half. So I just came from Andhra before 10 days to just watch this movie. I felt very happy, and they gave a teaser for Indian 3. I felt very happy. It came just means 5 minutes before the movie complete, and in that we can able to see that SJ Surya's oda scenes இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இந்தியன் 3 பார்ட்ல நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப வெயிட் பண்றேன்னா. ஃபேமிலியோட எல்லாமே பார்க்கலாம். இந்த ஃப்ரீயா கரப்ஷன் பத்தி தான் மூவி எல்லாம். எப்படி சொல்றது, எப்படி ஆகும் கரப்ஷனு, எப்படி எவ்வளோ சின்ன எப்படி சொல்றது லோ ஸ்கேலோட இருந்து ஹை ஸ்கேல் வரைக்கும் எப்படி கரப்ஷன் ஆகுது பிசினஸ் மேனோட வீட்டுல, இல்லைன்னா எப்படி சொல்றது ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோட வீட்டுல எப்படி கரப்ஷன் ஆகுது எல்லாமே காமிச்சாங்க. நல்லாதான் காமிச்சாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம்னா. ஆனா ரொம்ப வருத்துண்ணா. எப்படி சொல்றது, நம்ம சங்கர் டைரக்டர்னா எப்படி சொல்றது இல்லண்ணா செம்மையா தான் இருக்கு. எனக்கு புரிஞ்சிச்சு. ஐ லைக் இட். தேங்க்யூ. படம் மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ, சூப்பரா இருக்கு. அவரு கொஞ்சம் சீன் சொன்னாலும் நல்லா இம்பாக்ட் இருந்தது. அந்த எமோஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. அத லாஸ்ட் சீன்ல கிளைமேக்ஸ்ல கூட நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. கண்டிப்பா ப்ரோ. என்னன்னா பார்ட் 2க்கு இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். பார்ட் 3 இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸ்கிரீன்ல பார்க்க சொல்ல. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் ரிவ்யூ கொடுப்பேன். அப்போ அப்படி இருக்க சொல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சில படம் வந்து காம்போ ஃபேக்டர் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க, ஆனா வந்து லேக் இருக்கும். அப்புறம் வந்து லேக்னு கூட சொல்ல, ஆனா எங்கேஜிங்கா இருக்காது. ஓகேவா. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மெசேஜ் தான் இது வந்து மெயின் இது. ஓகேவா. ஆனா என்னன்னா அதை வந்து இப்போ ஒரு பீட் சாங்கா இருக்கட்டும், அதை கொஞ்சம் இந்த என்கேஜிங் ஃபேக்டர் இப்ப எல்லா ஆடியன்ஸும் வரணும். ஓகேவா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த என்கேஜிங் ஃபேக்டர் குறையவே இல்லை, நல்லா இருக்கு. எனக்கு அப்படியே என்கேஜிங்கா தான் இருந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சில படம்லாம் வந்து பார்க்க சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி போன் வந்து நோன்னு தோணும். அது மாதிரிலாம் இருக்கும். எனக்கு அது மாதிரிலாம் எதுவுமே தெரியல. நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர். எனக்கு எல்லாருமே பார்க்கலாம். எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் இது. எனக்கு பக்கெட் லிஸ்ட்ல இந்த படம் நான் இது பண்றேன். பார்ட் 3 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஓகே. கடைசியில அந்த ட்ரெய்லர் வரும் இந்தியன் 3க்கு, அது மட்டும் தான் இருந்துச்சு. மியூசிக் ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். பார்க்கலாம். பட் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி அந்த சங்கர் எடுக்கிற படம் குவாலிட்டி இருக்காது. பார்ட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் வாட்சபிள். அது கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ.
தான் ப்ரோ. விஜய் சூர்யாக்கு அதிக ரோல் இல்ல, அவர் அடுத்த ரோல்ல தான், அடுத்த படத்துல தான் இருக்கும். சித்தார்த் வந்து லைக் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. பாபி சிம்மா ஓகே. ஸ்டண்ட் எல்லாம் அவங்க கிராஃபிக்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க தெரியுது. அது முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாமா, பட் சில இதெல்லாம் ஓவரா இருந்துச்சு. அதான் ஹானஸ்ட் ஒப்பீனியன். எப்படி ஆஸ் யூஷுவல் அந்த கரப்ஷன் அக்ராஸ் இந்தியா என்னென்ன பண்றாங்க, யார் யார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி தாக்குறாங்க, அது எல்லாமே காமனா இருக்கிற ஒண்ணு. ஆனா தேர்ட் பார்ட்டோட லீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான லீடு வந்து அந்த செகண்ட் பார்ட்ல இருக்கிறதுனால தேர்ட் பார்ட் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்க படம் பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் ரொம்பலாம் கிடையாது. ஆனா அப்பப்ப ஏஆர் ரஹ்மானோட தீம் பிஜிஎம் வரும்போது அந்த கூஸ் பம்ப் இருக்கு தெரியுமா, அதுதான் இந்த படத்தோட ஹைலைட். நீங்க என்ன வேணா கொண்டு போங்க, அந்த இந்தியன் தாத்தா வரும்போது அந்த ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் அங்கங்க வருது த்ரூ அவுட். அந்த பாட்டு கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பிஜிஎம் வரும்போது நம்மளோட பழைய ரிமெம்பரன்ஸ் வருது தெரியுமா, அதான் இந்த படத்தோட ஹைலைட். இன்னும் இந்த ஏஆர் ரஹ்மான் பண்ணிருக்கலாம், பட் டைம் இல்லைன்னு சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஓகே தான். ஆனா தேர்ட் பார்ட் வந்து சூப்பரா இருக்குன்னு ஒரு 20 மினிட்ஸோட ஒரு 10 மினிட்ஸோட கிளிப்ஸ் கொடுத்துட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே சூப்பர், டெக்னிக்கலி சூப்பர், கேமரா சூப்பர், மேக்கப் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பட் தேர்ட் பார்ட்ல தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். பட் ஓகே படம் சூப்பர்.